சார் இந்த குக்கர்ல என்ன ப்ராப்ளம் சார்? அப்பெல்லாம் கேட்காதம்மா, இது இப்படி கேட்டு எனக்கு ஆனர் பண்ற மாதிரி இருக்கு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, ஒரு குக்கர்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டது உங்களுக்கு ஆனர் பண்ண மாதிரி இருக்கா சார்? இல்ல ராசாத்தி, குக்கர்ல பிரச்சனை திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுல்லாமா. இப்படி ஃபேக்கா ராசாத்தி தான் சொல்லாதீங்க சார். ஒரு கையில அடிச்சுட்டு ஒரு கையில கொஞ்சாதீங்க. இங்க எல்லாருமே நம்ம வந்துட்டு டிப்ளமேட்டிக்கா தான் இருக்கிறோம். நம்ம வந்துட்டு எப்படி நம்மளை காட்டணுங்கிற ஒரு பார்வையை தான் நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம். நான் வந்துட்டு எனக்குள்ள நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் நான் என்னை காட்டுறேன். என் முகம் எப்படி பார்க்கப்படணும்னு நான் விரும்புறேனோ அந்த விதத்துல என் முகம் பார்க்கப்படணும். இந்த வீட்டுல எல்லாருமே முகம் மூடி போட்டுட்டு தான் இருக்காங்க. ரியோ சொன்ன மாதிரி சார் அப்படி சொல்லாதீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் வந்துட்டு வேற மாதிரி சொன்னேன், நீங்க வந்துட்டு எப்படி சொல்லலாம்? டிப்ளமேட்டிக்கா தான் எல்லாருமே இருக்கணும். நம்ம எல்லாரும் மக்கள்கிட்ட டிப்ளமேட்டிக்கா மட்டும் தான் பேசி ஆகணும். நீங்க எல்லாமே இந்த ரெக்கார்டுக்காக தானே பண்றீங்க. போய் பண்ணுங்க, போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே. எந்த தாய்க்கும் தன் குழந்தை அழுவதை பாக்குறதுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒரு குழந்தை அழுததை பார்த்துட்டு அந்த தாய் சிரித்த ஒரே நாள் பிறந்த நாள். இன்னைக்கு பிக் பாஸ் இல்லத்துல நிஷாக்காவுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ இந்த வீடியோ மூலியமா நிஷாக்காவுக்கு வந்துட்டு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 4 எபிசோட் நம்பர் 9. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்கன்னா மேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் மஞ்சள் பூசி மாலை தொட்டு பார்த்தேன் அந்த ரேஞ்சில் வந்து எல்லாரும் முகத்துல மஞ்சள் அப்பிட்டு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த நேரம் தான் லக்ஸுரி பட்ஜெட் ஸ்டார்ட் ஆச்சு. லக்ஸுரி பட்ஜெட் ஆஸ் யூஷுவல் எல்லா சீசனும் எப்படி நடக்குமோ அந்த ஃபார்மேட்லயே நடந்துட்டு இருந்துச்சு. பட் பிக் பாஸ் வந்து லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. என்னன்னா, உங்களுக்கு லக்ஸுரி பட்ஜெட் வேணுமா அல்லது வந்துட்டு இந்த பெட்ரூம், பாத்ரூம், பர்னர் இதெல்லாம் வேணுமான்னு கேட்டாரு. கடைசியில் ஆஸ் யூஷுவல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் லக்ஸுரி பட்ஜெட்டை கடை அழிச்சிட்டு பெட்ரூம், பாத்ரூம் தான் வேணும்னு செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸே பெட்ரூம் ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. பாத்ரூம்க்குரிய சாவிகளை கொடுத்து விட்டாரு. மேல் கண்டஸ்டன்ஸ்க்கும் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் பெட்ரூம்க்கு இடையில இருந்த ஸ்லைடை ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. கேஸ் சிலிண்டர்ல வைக்க வேண்டிய 2 பர்னரையும் கொடுத்தாச்சு. சோ இன்று முதல் பிக் பாஸ் எல்லாம் சுதந்திரமா தான் இருப்பது. எப்படி இன்று முதல் பிக் பாஸ் எல்லாம் சுதந்திரமா இருக்க போதோ அதே மாதிரி இன்றில இருந்து நல்ல கண்டென்ட் வந்துட்டு பிக் பாஸ்ல இருந்து கிடைக்கும். இன்றைய எபிசோட் வந்து அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னன்னா, இது வரைக்கும் ஒரு வாரத்துல இன்றைய எபிசோட் தான் சிறந்த எபிசோட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 4. ஃபுல் கண்டென்ட் தான், ஃபுல் களை கெட்டுற கல்லா கெட்டுற ஒரு எபிசோட் தான் இன்றைய எபிசோட். இன்றைய எபிசோட்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்துட்டு எல்லாரும் குக் பண்ணிட்டு காய்கறி வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு குக்கர்ல வந்துட்டு ஏதோ ஒரு விசில் வந்து உடஞ்சிருக்கு போல. அதை வந்துட்டு சனமும் சம்யுக்தாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சனம் வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்திட்ட கேட்கறாங்க, இதுல என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன ப்ராப்ளம்னு ஒரு கேட்டதுக்கே மூஞ்ச சதக்னு ஒரு வெட்டிட்டு போய் அவர் குக் பண்ண போயிட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா, அவர் குக் பண்ற அவசரத்துல அவியணுங்கிறதுக்காண்டி இப்படி வராரான்னு நினைச்சேன். உடனே சம்யுக்தா வந்துட்டு என்ன காரணங்கிறத சனம் ஷெட்டிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே சனம் ஷெட்டி, சார் குக்கர்ல என்ன ப்ராப்ளம் தானே சார் கேட்டேன், அதுக்கே சார் இவ்வளவு கோச்சிக்கிறீங்க அப்படின்னா ரெக்வஸ்டா தான் கேட்டாங்க. அப்படி கேட்டதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி பதில் அளிக்கிறாங்க, நீங்க வந்துட்டு என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குக்கர் விசில் என்னம்மா, நீங்க ஒரு குக்கர் விசில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டது உங்களுக்கு ஆனர் பண்ண மாதிரி இருக்குதா? அந்த மாதிரி ஒரு சாதாரணமா கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி அவ்வளவு ரூடா, நீங்க வந்து வேணும்னே கேட்கற மாதிரி இருக்கு, கிச்சன்ல நடக்கிற விஷயம் காதுல விழுதானே செஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு வேணும்னு கேட்கறீங்கிற மாதிரி ஒரு சாதாரணமா கேட்ட ஒரு விஷயத்தை இவ்வளவு ஆட்டிடியூடோட ரிப்ளை கொடுத்தாங்க. எதுக்கு வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி தலைவரான பிறகு இவ்வளவு ஒரு ரூட்னஸ், இவ்வளவு ஒரு ஆட்டிடியூட் மாறிச்சுன்னு சத்தியமா புரியல. அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி, சார் இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு கோவப்படுறீங்களா, என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தான் என்னை கார்னர் பண்றீங்க, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க வந்து அவாய்ட் பண்றீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க கோவப்படுறீங்கன்னு சொன்ன உடனே, இல்லமா ராசாத்தி, இல்லமா ராசா கண்ணு மணி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே சனம் ஷெட்டி சொல்றாங்க, இந்த ஃபேக்கான ராசாத்தி எல்லாம் சொல்லாதீங்க, ஒரு கையில அடிச்சுட்டு இன்னொரு கையில வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்காதீங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கும் இல்லம்மான்னு சொல்லி சாதாரணமா சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, வாரம் வந்துட்டு ரொம்ப சுமாரா போனது வந்துட்டு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல, எல்லாருமே தேவையே இல்லாம தேவையில்லாத இடத்துல கோவப்பட்டு தேவையில்லாத இடத்துல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவே நம்மளுக்கு வந்துட்டு எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிச்சுட்டு, இந்த ஒரு உப்பு சப்பு இல்லாத குக்கர் விசில் சண்டை முடிஞ்ச பிறகு இமீடியட்டா நாமினேஷன்ல பாத்துட்டீங்கன்னா தகுதியிலேன்னு செலக்ட் பண்ணப்பட்ட 8 பேருமே நாமினேஷன்ல இருக்கிறாங்க. ஆனா சுரேஷ் சக்கரவர்த்தி மட்டும் இந்த வாரத்தின் பிக் பாஸ் இல்லத்தின் தலைவராக மாறினதுனால அவங்கள மட்டும் நாமினேட் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் போய் நாமினேட் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ரியோல ஆரம்பிச்சு ஆஜித் வரைக்கும் மொத்தம் 11 பேர் சனம் ஷெட்டியை நாமினேட் பண்ணிருக்காங்க. சனம் ஷெட்டியை நாமினேட் பண்றதுக்கு எல்லாருமே கொடுத்த ரீசன்ஸ் பாத்துட்டீங்கன்னா, அவங்க எல்லாரும் சனம் ஷெட்டி எவ்வளவு தப்பா பாத்துருக்காங்கன்னு ஒரு காரணம் தான் இருக்கு. என்னன்னா, சனம் ஷெட்டி வந்துட்டு பிரச்சனை இழுக்கிறதா எல்லாரும் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. பட் நல்லா எபிசோட்ஸ் பாத்துட்டீங்கன்னா சனம் ஷெட்டி வந்துட்டு எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. ஈவன் டுடே எபிசோட் கூட ஒரு குக்கர் விசில்ல என்ன ப்ராப்ளம் சார்னு கேட்டது அவங்களுக்கு கோவமாயிட்டா அது கார்னர் பண்ண மாதிரி ஆயிட்டான். இதுல வந்துட்டு யார் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது? சனம் ஷெட்டி கேட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால சனம் ஷெட்டி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்களா? அவங்க வாயை திறந்தாலும்
பார்த்தாலே பிடிக்கலங்கிற அளவுக்கு எல்லாரும் அவாய்ட் பண்ணி ஆக்சுவலா சனம் ஷெட்டியை ரேகா மேம் தான் மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கார்னர் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. சனம் ஷெட்டிக்கு அடுத்த பதிலா சிவானியை வந்துட்டு 6 பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க. இந்த சனம் ஷெட்டி வெர்சஸ் சிவானியை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா சனம் ஷெட்டி வந்துட்டு ரொம்ப பேசுறாங்க, வாண்டடா வந்து பேசுறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்கிற காரணத்துக்காக நாமினேட் பண்றாங்க. சிவானி வந்துட்டு பேச மாட்டேங்காங்க, வாண்டடா வந்து பேச மாட்டேங்காங்க, எஃபர்ட் போட மாட்டேங்காங்க, கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்காங்கிற காரணத்துக்காண்டி நாமினேட் பண்றாங்க. அப்ப எப்படிதான் இருக்கணும்? பேசினாலும் தப்பு, பேசுறதுனாலும் தப்புன்னா உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்காண்டி அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க முகத்தை காட்டுறது தான் வந்திருக்காங்க. மக்களே அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் நாமினேஷன்ல போட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க 2 பேருக்கு இடையில சம்யுக்தா 5 வாக்குகள் பெற்றிருக்காங்க. எதுக்காண்டி வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு சம்யுக்தாக்கும் தெரியாது, அங்க ஓட்டு போட்ட ஆட்களுக்கும் தெரியாது. இதுக்கு அடுத்தபடியா பாத்துட்டீங்கன்னா எவ்வளவுதான் நல்லவங்களா நடந்து, எவ்வளவுதான் காமெடி பண்ணி சிரிச்சு பேசி அன்பா இருந்தா கூட நீங்க வயசானவங்க, உங்களை நாங்க ஓட்டு போட்டு வெளியே அனுப்புவோங்கிற காரணத்துக்காண்டி ரேகா மேம்க்கு 4 ஓட்டுகள் விழுந்திருக்கு. இவங்களுக்கு அடுத்தபடியா நீங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், அமைதியாவும் இருக்கலாம், கண்டென்ட் அப்பப்போ கொடுக்கலாம், நீங்க டேலண்டடா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், ஆனா நான் உங்க நாமினேட் பண்ணுவேன். அந்த லிஸ்ட்ல வந்துட்டு ரம்யா பாண்டியன், ஆஜித், கேபி. சீரியஸா சொல்லுங்க, இவங்க 3 பேர் என்ன தப்பு பண்ணாங்க நாமினேஷன் வந்தாங்க? சோ மொத்தத்துல நாமினேஷன் வந்துட்டு ஃபுல்லி ஆன் கேம். ஒரு எல்லாரும் கேம் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம வெளியே அனுப்பினா நம்மளுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கும், நம்ம வந்து ஈஸியா அந்த டைட்டில் அடிச்சிடலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லாருமே நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 7 பேர்ல 7 பேருமே நாமினேஷன்ல இருக்காங்க. சோ மக்களே ரொம்ப அலர்ட்டா ஓட் பண்ணுங்க. யாருக்கு ஓட் பண்ணணும்னு எனக்கே தெரியல. 7 பேருமே டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் டு பி இன் பிக் பாஸ். சோ இதுல யார் ஒருத்தரை வந்துட்டு நம்ம அனுப்பலாம்னு ஒரு யோசனையே இல்லை. ஏன்னா இதுல இருக்கிற 7 பேருமே எந்த தப்புமே பண்ணாதவங்க. இந்த 7 பேருமே மக்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டு மக்களுக்கு தவறாக காட்டப்படுகிறவர்கள். இந்த 7 பேருமே பெரிய தப்பு எதுவுமே பண்ணல. சோ இதுல யாரை நீங்க ஓட்டு போட்டு உள்ள வைங்க, யாருக்கு ஓட்டு போடாம வெளியே அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயமே இல்ல. உண்மையான விஷ பாட்டில்ஸ் எல்லாமே பிக் பாஸ் வீட்ல சேஃபர் சைடுல தகுதியான கண்டஸ்டன்ஸ்ங்கிற பேர்ல இருக்காங்க. சோ இதுல வந்துட்டு ஐயோ பாவமான ஒரு கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பா வெளியே போறாங்க. எப்படி நம்மளுக்கு எல்லாம் தோணும் சனம் சொல்றது எல்லாத்தையுமே தப்பா எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு தோணுதோ, அதே மாதிரி சனம் ஷெட்டி வந்துட்டு கார்டன் ஏரியால அனிதா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எல்லாத்தையுமே ஆப்போசிட்டா எடுத்துட்டு இருக்காங்க. இத்தனை பேர் நாமினேஷன் பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சனம் ஷெட்டி அனிதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பிக் பாஸ் பண்ண ஒரு குசும்புத்தனம் என்னன்னா, நாமினேஷன் யாரெல்லாம் ஆயிருக்காங்கன்னு சொல்லும் போது அதிகமான வாக்குகள் பெற்றவர்கள் இருந்து குறைந்த வாக்குகள் பெற்ற ஆர்டர்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேர் சனம் ஷெட்டி சொல்லிட்டாங்க. சோ இதை கேட்கும் போது மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதிகமான பேர் சனமா தான் நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி உள்ள குசு குசுன்னு பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. அது சனம்கே தெரிய வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி சனம் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக எல்லாரும் நாமினேட் பண்றாங்க, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க எந்த தப்புமே பண்ணல. அவங்க வந்துட்டு நல்லா அன்போட எல்லாத்தையும் வாலண்டியரா போய் பேசுறதே தப்புன்னா அப்ப என்னதான் பண்ண முடியும் பிக் பாஸ் வீட்ல? இந்த கன்ஃபியூஷன்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஃபுல் ஃபன் சைடு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷன், இந்த எபிசோடோட செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆன் ஃபன், ஃபுல் ஆன் ஃபயர். என்னன்னா பிக் பாஸ் இல்லத்தின் ஃபேஷன் ஷோ வந்துட்டு 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் ரேம்ப் வாக், செகண்ட் வந்துட்டு டேலண்ட் ரவுண்ட், தேர்ட் வந்துட்டு கொஸ்டின் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரேம்ப் வாக்ல எல்லா கண்டஸ்டன்ஸ் நடந்ததையுமே காட்டினாங்க. எல்லாரும் வேற லெவல் பண்ணாங்க. அந்த ரேம்ப் வாக்கை பேஸ் பண்ணி சிலருக்கு வந்துட்டு அவார்ட்ஸ் கிடைக்கப்பட்டது. அந்த ரேம்ப் வாக்ல ஜித்தன் ரமேஷ்க்கு வந்துட்டு பெஸ்ட் ட்ரெஸ்ட் பாய் அவார்டும், சம்யுக்தாக்கு வந்துட்டு பெஸ்ட் ட்ரெஸ்ட் கேர்ள் அவார்டும் கிடைச்சது. அதுக்கு பிறகு ஆரிக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆட்டிடியூட் மேலும், சிவானிக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆட்டிடியூட் கேர்ள் அவார்டும் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா டேலண்ட் ரவுண்ட் போயிட்டாங்க. டேலண்ட் ரவுண்ட்ல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளால பார்க்க முடியல. மேபி அன்சீன்ல நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் அவங்க காமிச்ச ஒரு சில குறிப்பிட்ட டேலண்ட் வந்துட்டு அமேசிங், அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அவ்வளவு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சிவானிக்கு மட்டும் ஒரு குத்து சாங் போட்டுட்டாங்க. அந்த குத்து சாங்க்கு பதிலாக நல்லா அவங்க ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு சென்சுவஸான சாங், ஒரு நல்ல ஒரு ஐட்டம் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா சிவானி பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் சிவானி வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேப்ரியலா கேட்கவே வேண்டாம், ஜோடி நம்பர் 1 டைட்டில் வின்னர், வேற லெவல். அந்த தாராள பிரபு சாங்குக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்மா. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அப்படி அள்ளி கொஞ்சிக்கலாம் போல இருந்துச்சு. கேபியை பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜித்தன் ரமேஷ் அவங்களும் சூப்பரான ஒரு லோக்கல் குத்து டான்ஸ் ஒன்று ஆடினாங்க, செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அனிதா சம்பத், நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் நம்ம என்ன கண்டென்ட் எதிர்பார்க்கலாம், நியூஸ் வாசிக்க போறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு கவிதை சொன்னாங்க தமிழ்ல. ஒரு 5 நிமிஷம் டிவிலேயே ஓடி இருக்கும். அவ்வளவு பெரிய கவிதைய அசராம, ஒரு இடத்துல கூட வாய் கொளராம, எந்த இடத்துலயுமே மூச்சு வாங்காம, வெறுமன பேச்சு மட்டும் இல்லாம அதுக்கு எக்ஸ்பிரஷனோட அதை கேட்கும் போச்சுனால எனக்கு அப்படியே புல் அரிச்சுது. லாஸ்ட் வீக்ல அனிதா தான் எனக்கு வந்துட்டு ஒரு பிடிக்காத கண்டஸ்டண்டா இருந்தாங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு
ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குமா? தமிழ் மொழியில வந்துட்டு தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே கஷ்டமான மொழி, பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈவன் யூடியூப்ல என்னோட ஓன் ஸ்லாங்ல நான் பேசுறதுக்கு அவ்வளவு சில நேரம் திணறும். ஆனா அப்படி தூய தமிழ்ல கவிதை நடையில அந்த பெண்மை பத்தி, அங்க ஒரு பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, எதுவுமே இல்லாம அவ்வளவு என்னதான் வந்துட்டு பல வருஷமா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல கோடிக்கணக்கான மக்கள் நம்மளை பார்க்காங்க, முன்னாடி 16 கண்டஸ்டன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நர்வஸ்ல நம்ம எல்லாரும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் போச்சுல, இப்படி அழகா ஒரு தமிழ் மொழியில எவ்வளவு அன்பு இருந்தா, தமிழ் மொழியில எவ்வளவு ஒரு புலமை இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு இது 28-27 இயர்ஸ் ஓல்டு பொண்ணு தான், இவ்வளவு அழகா பேச முடியுமா? அப்படி எனக்கு வந்துட்டு என்ன சொல்லனே தெரியல. நான் சொன்ன திரும்ப திரும்ப தான் அவன் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு வேற லெவல். ஒரு மீம் பார்த்தேன், அந்த அனிதா சம்பத் பேசுறத பார்த்துட்டு பிகில்ல நம்ம விஜய் தளபதி சொன்ன மாதிரி வேற லெவல், வேற லெவலுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி போய் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட போறாங்க, ஏதோ கதை சொல்ல போறாங்க போலன்னு நினைச்சிட்டு இனிஷியலா நான் வந்துட்டு ஒரு கதை தான் பேச போறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பரதநாட்டியம் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சரோஜா, கோமுலு ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. சாதாரணமா ஒரு பேசுறத, இந்த மாம்பழம் பறிச்சு போடுறத வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் ஸ்டெப்ல, சீரியஸ்லி இந்த வயசுல கூட அந்த மனுஷனால இவ்வளவு டேலண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த என்னதான் பிக் பாஸே வந்துட்டு தகுதி உள்ளவர் தகுதி இல்லாதவர் ஒரு கான்டெஸ்ட் வச்சிருந்தா கூட இங்க பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே தகுதியானவங்க தான். இந்த ஒரு டேலண்ட் ரவுண்ட்ல ரொம்ப குறைவான பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டினாங்க. ஸோ இந்த ரவுண்டோட இறுதியில மிஸ்டர் டேலண்டட், மிஸ் டேலண்டட்னு அவார்டு கொடுத்தாங்க. அதுல மிஸ்டர் டேலண்டட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சுரேஷ் சக்கரவர்த்தி தான் வாங்கினாங்க. மிஸ் டேலண்டட் அவார்டு வந்துட்டு அனிதா சம்பத் வாங்கினாங்க. வாங்கிட்டு நான் வந்து மிஸ் டேலண்டட்ல மிஸ்ஸஸ் டேலண்டட்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபன்னியா எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அனிதா சம்பத் பேசினதுக்கு அங்க இருந்த 16 பேருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. நம்மளே வந்துட்டு அப்படி புல்லரிச்சு போய் தான் பார்த்தோம். வேற லெவல், வேற லெவல். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கொஸ்டின் ரவுண்ட் நடந்துச்சு. கொஸ்டின் ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ரியோக்கு தான் கேட்கப்பட்டது. என்ன கொஸ்டின்னா, நீங்க வந்து பிக் பாஸ் டைட்டில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு எந்த ஒரு காரணத்துக்காண்டி இவங்க டைட்டில் போச்சுன்னு நினைக்கணுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ ரியோ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம முகத்தை மறைச்சிட்டு தான் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம முகத்தை எப்படி பார்க்கணும்னு விரும்புறாங்களோ அந்த ஒரு முகத்தை தான் காட்டுறாங்க. ஸோ அதனால மக்கள் வந்துட்டு இன்னொரு ஜாலியான ஒருத்தனா, என்னதான் ஜாலியா இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கிறவனா பார்க்கணும், ஒரு நல்ல ஜென்டில்மேனா இனி வந்துட்டு மக்கள் அறிஞ்சு அது மூலியமா எனக்கு டைட்டில் கிடைக்கணும்னு ரியோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவானி கேட்டாங்க. சிவானிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க வந்துட்டு 4 பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும்னா எந்த விதத்துல இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு 19 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வாய் திறந்து கூட பேசாம இருந்தா கூட அவ்வளவு மெச்சூர்டான ஒரு பதில் சொல்லுச்சு. என்னன்னா, அவமானம். என்னதான் நம்மளுக்கு சக்சஸ் இருந்தா கூட நான் வந்துட்டு இனிஷியலா என் கரியர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளவு அவமானங்களை சந்திச்சேன். நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் விட அவமானங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. இதனால நான் என்ன சொல்றேன்னா, விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நினைக்கிறத போக்கஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. பண்ற விமர்சனங்களையும் அவமானங்களையும் கண்டுக்காதீங்கன்ட்டு ஒரு 19 வயசு பொண்ணு தமிழ்நாட்டுக்கே அட்வைஸ் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு நம்மள ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரா ஒரு பதில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சம்யுக்தா வந்துட்டு ஒரு கேட்டாங்க, நீங்க சிங்கிள் மதருக்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னன்னு கேட்டாங்க. எனக்கு பாலாஜி இந்த கொஸ்டின் சம்யுக்தா கேட்கும் போச்சுலயே சம்யுக்தா வந்து சிங்கிள் மதரான ஒரு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் சம்யுக்தாவே சொல்லிட்டாங்க, நான் சிங்கிள் மதர் கிடையாது, நான் மேரிடான உமன் தான், இருந்தாலும் சிங்கிள் மதருக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன். எந்த நிலைமையிலையும் தன்னோட குழந்தைகள் தான் முக்கியம், குழந்தைகள் பாடா படுத்துறோம், நம்ம அவங்கள பார்த்து அவங்களை ஒழுங்கா வளர்க்க வேண்டியது நம்ம கடமை, தலையாய கடமை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி ப்ரோமோ கண்டென்ட்க்கு வருவோம். சுரேஷ் சக்கரவர்த்திட்ட வந்துட்டு பாலாஜி முருகதாஸ் கேட்கறாங்க, என்ன கொஸ்டின்னா, இந்த வீட்டுல வந்துட்டு யார் வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க, முகமூடி அணிஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க தான் உங்களுக்கு கொளுத்தி போடுறது ரொம்ப பிடிக்கும், அதான் கொளுத்தி போடுற கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு தான் பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்திட்ட இந்த கேள்வி கேட்கறாங்க. கேட்கும்போது சுரேஷ் சக்கரவர்த்தி நல்லா ஆன் ஃபேஸே சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுல எல்லாருமே முகமூடி அணிஞ்சுதான் இருக்கும், யார் நான் நீலாம் கிடையாது, எல்லாருமே முகமூடி அணிஞ்சிருக்கும், மக்கள் நம்மள எப்படி பார்க்கணும்னு விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அணிஞ்சிருக்கும், ரியோ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ரியோ வந்துட்டு ஆக்சுவலா இந்த வார்த்தைகளை சொல்லத்தான் செஞ்சாங்க. அவங்க சொன்னதை தான் இவங்க வந்துட்டு ஒரு அடிக்கோடிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு உஞ்சுகோல் மாதிரி வச்சுதான் சொன்னாங்களே தவிர இதுல எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் வரல. சோ அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம முகத்தை காட்டுறோங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் சொன்னாங்க. ஆரம்பத்துல எல்லாரும் சொல்லும் போது ரியோக்கும் கோவம் வரல. ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு காட்டுனதுக்கு வந்துட்டு எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு தெரியல. ஆல் ஆஃப் சடன் இல்ல பாருங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க என்னைய எடுத்துக்காட்டா சொல்றது நியாயம் கிடையாது, என்னையே நீங்க சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆல் ஆஃப் சடன் ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு கோவம் எங்க இருந்து இருந்துச்சு எனக்கு சத்தியமா தெரியல. மேபி 1 வீக்கா அடக்கி வச்சுட்டு இருந்த கோவங்கள் எல்லாமே ஒரு ஸ்பார்க்ல வந்து வெடிச்சிட்டோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரைட் ஆர் ராங், we have to stick on our words. நம்ம சொன்ன வார்த்தையில நம்ம ஒட்டிட்டு இருக்கணும். ரியோ தான் அப்படி சொன்னாங்க, நம்ம வந்து நம்ம முகத்தை மறைச்சுதான் வச்சிருக்கோம், முகத்தை மறைச்சு வச்சிருக்கோம் அர்த்தம், முகமூடி அணிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அது வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி டைரக்டா ரியோன்னு கூட அவங்க சொல்லல. ரியோ சொன்ன ஒரு வார்த்தையை அடிக்கோட்டிட்டு காட்டுறது அவங்க கோவமா. அது மட்டும் இல்லாம ரியோ என்ன சொல்றாங்க, நீங்க அவங்க முகமூடி அணிஞ்சிருக்கிறது யாருன்னு கேட்டதுக்கு ரியோன்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஓகே பண்ணிருப்பாங்களாம். ஆனா வந்துட்டு அவங்க சொன்ன வார்த்தையை அடிக்கோட்டிட்டு காட்டுறது அவங்களுக்கு தப்பா தோணுதான். இந்த கோவமா இருக்கிற ஒரு முகத்தை தான் அவங்க மறைச்சிட்டு இருந்தாங்களாம். அதனால
அதையும் இப்ப வெளியே காட்டியாச்சா, இதுக்கு மேல என்ன அதை பத்தி பேசாதீங்க, தேங்க்யூ ஓகே ஓகேன்னு அவ்வளோ ஆட்டிடியூடா அந்த வயசான மனுஷன். இது வந்துட்டு இதுவும் ஒரு முகமா இருக்கு, இந்த முகத்தை நான் நம்பல, நல்ல முகத்தையே நான் விரும்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டு கொடுத்து சொல்றாங்க. மேலும் மேலும் வந்துட்டு ரியோ வந்துட்டு அவ்வளோ கோவப்பட்டுட்டாங்க. ஆல் ஆஃப் சடன் அவ்வளோ ஒரு கோவம் வந்தது காரணம் என்னன்னு தெரியல. அது போக நம்ம டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கணுமா, டிப்ளமேட்டிக்காக இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழ முடியுமா, மக்கள் எல்லாரும் டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கணுமா. என்னைய பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு அவ்வளோ டிப்ளமசி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு முந்தின 3 சீசன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா டிப்ளமேட்டிக்காக இருந்த எல்லாருமே வெளியே போயிட்டாங்க கெட்ட பேரோட. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தவங்க தான் மக்கள் மனசில் கொஞ்சம் பப்ளிசிட்டியும் கிடைச்சிச்சு, நல்ல பேரும் கிடைச்சிது. ஜனனி பார்த்துட்டீங்கன்னா டிப்ளமேட்டிக்காக இருந்ததாலேயே அவங்க வந்துட்டு 4th பிரைஸ் தான் வாங்கினாங்க. ஓவியா பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததால தான் மக்கள் மனசில் இன்னும் நிக்கிறாங்க. சோ ரியோ சொன்னதுல எந்தவித நியாயமும் இல்ல, ரியோ கோவத்துல 1% நியாயம் கூட கிடையாது. அது அநேகமா எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு இந்த ஃபேன், சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கவே முடியல இந்த சீசன்ல. ஏன்னா பாலாஜி முருகதாஸ் சனம் விஷயத்துல பாலாஜி முருகதாஸ் மேல தான் தப்பு இருக்கு, ஆனா சப்போர்ட் எல்லாம் பாலாஜி முருகதாஸ்க்கு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயும் சப்போர்ட் எல்லாமே பாலாஜிக்கு தான் இருக்கு. இந்த விஷயத்துல ரியோ வெர்சஸ் சுரேஷ் சக்கரவர்த்தியில ரியோ மேல தான் தப்பு இருக்கு. ரியோ தேவையே இல்லாம ஏதோ ஒரு டென்ஷன்ல கோவத்தை காட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ரியோ மேல தான் தப்பு இருக்கு. இருந்தாலும் ரியோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சத்தியமா என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்லை. மக்களே கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்கள். கமல் சார் நான் சொன்ன அட்வைஸ் தான் நான் சொல்ல போறேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. ஏன்னா இதுல வந்து ஒருத்தரோட வாழ்க்கை அடங்கி இருக்குது. யாரோட வாய்ப்பையும் நம்ம தட்டி பறிச்சிடக்கூடாது. எனக்கு என்ன ரொம்ப பெரிய பயம்னா, இந்த ஆஜித், கேப்ரியல் அவங்க எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி குழந்தைகள், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ண வச்சிடாதீங்க. அந்த குட்டி குட்டி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இது மூலியமா அமையணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். இதனால நான் என்னமோ ஆஜித்துக்கும் கேப்ரியலாக்கும் வந்துட்டு கேம்பெயினிங் பண்றேன் அப்படிலாம் நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு குட்டி சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாங்கிறது என்னோட வேண்டுகோள். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ, உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.